வணக்க மக்களே. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நேற்று இரவு திரௌபதி முர்மு அவர்களால் கையெழுத்திடப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ளதை நம்ம சொல்லியாக்கணும். இன்றிலிருந்து அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. சரி, ஓகே. பாஜக அரசு தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள், அதாவது அந்த முஸ்லிம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிட்டு அது பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா சிஏஏ சட்டம் அது முஸ்லிம் மக்களை இந்தியாவை விட்டே வெளியேற்றி விடும், அவரோட குடியுரிமையெல்லாம் பறித்து விடும் அப்படிங்கிறது பல்வேறு கட்டுக்கத்திலே கட்டினாங்க. இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த பல்வேறு இளைஞர்கள், அந்த தாய்மார்கள் கை குழந்தையோட ரோட்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். இது மாதிரி இந்த சட்டம் வந்ததுன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால இந்த சட்டம் வரக்கூடாது அப்படிங்கிற இதுல இது பண்ணலாம், நிறைய விஷயம்லாம் பண்ணாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் மீது வழக்கெல்லாம் விழுந்தது. இப்போ பல்வேறு இளைஞர்கள் பார்த்தா அந்த வழக்கால கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான் இருக்கு நம்ம சொல்லியாக்கணும். இந்த ரீதியில பாத்தீங்கன்னா இப்ப சிஏ சட்டம் நடைமுறைக்கு 2 ஆண்டுகள் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 ஆண்டுகள்ல இது வரைக்கும் ஒரு முஸ்லீமாவது இந்தியா விட்டு வெளியேற்றினாங்களா, குடியுரிமை பச்சாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட இல்லைன்னு தான் நம்ம சொல்லியாகணும். அதுக்கப்புறம் முத்தலாக் சட்டம். முத்தலாக் சட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அநீதி இழைக்கிறது. அரபு நாட்டுல கூட அந்த சட்டம் இல்லை, ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கு. இந்த சட்டத்தை நாங்க ரத்து பண்றோம் அப்படிங்கிற ரீதியில ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. உடனே கோடிக்கணக்கான இஸ்லாமிய தாய்மார்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கதறல தொடர்ச்சியா கதறிட்டு இருந்தானுங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததான் பார்த்தா இது வரைக்கும் நடக்கலன்னு சொல்லி ஆகணும். இஸ்லாமிய பெண்களே இந்த சட்டத்தை வரவேற்ற விஷயம்னா நம்ம பார்க்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஷ்மீர் 370 ஆர்டிகல் 370 நீங்க நீக்கினால் இந்தியாவே துண்டுபடும், ரத்த ஆறு ஓடும் அப்படிங்கிற ரீதியில பல்வேறு பயத்தெல்லாம் காமிச்சானுங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஆர்டிகல் 370 நீக்கி இப்ப ஜம்மு காஷ்மீர் தேர்தலும் நடத்தி அங்க உமர் அப்துல்லா ஆட்சியில் இருக்காரு. இப்ப தேர்தல் நடத்தி அங்க முதலமைச்சர் உமர் இருக்காரு. அங்க எவ்விதமான ரத்த ஆறும் ஓடல, எந்த ஒரு அசம்பவத்திலும் நடக்கல, ஸ்மூத்தா முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்ப வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம். கண்டிப்பா இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். 1954 நேரு அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த வக்ஃப் வாரியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1995 2013 ஒரு திருத்தம் கொண்டு வாங்க. ஆர்டிகல் 40 அப்படிங்கிற ரீதியில ஒரு திருத்தத்தை கொண்டு அதுல ஒரு ஆர்டிகல் 40 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள சேர்த்து வக்ஃப் வாரியம் ஒரு சொத்தை யாருக்கும் எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் அது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இது உங்களோட சொத்து தான் அப்படிங்கிற ரீதியில அவங்க நோட்டீஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்க ஒரு வீடு இருக்கீங்க, வீடு இருக்கு, அந்த வீடு வக்ஃப் வாரியத்துலதான் இருக்கு, அது வக்ஃப் வாரிய நிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அது நீங்க அதை சேர்த்து கேள்வி கேட்க முடியாது. நீங்க போய் வக்ஃப் வாரிய கமிட்டி கிட்ட தான் நீங்க போயிட்டு நிக்கணும். அவர்கள் தான் உங்களுக்கு இது வக்ஃப் வாரியமா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுவாங்க. இதுல மற்றவங்க எல்லாம் தலையிடக்கூடாது இப்படிங்கிற ரீதியில இருந்த ஒரு சட்டத்தை தான் இன்னைக்கு பாஜக அரசு ஒரு திருத்தம் கொண்டு இதுல இருக்கிற அந்த அடிப்படை விஷயம், அதாவது நீங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தியா, இதை மாவட்ட ஆட்சியர் தான் விசாரிப்பாரு, மாவட்ட ஆட்சியருடைய நேரடி பார்வையில் தான் இந்த விசாரணை நடக்கும் அப்படிங்கிற ரீதியில ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் பார்க்கும்போது திருச்சியில் இருக்கிற திருச்செந்தூர் ஒரு சிவன் கோயில் 1500 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான கோயில். அந்த சுற்றி இருக்கிற 8 கிராமங்கள் வக்ஃப் வாரிய நிலம் தான் அப்படிங்கிற ரீதியில மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சை எழுந்தது. இது நாடாளுமன்றம் வரைக்கும் ஒழிச்சுதுன்னா பாத்துங்க எவ்வளவு பெரிய ஒரு சம்பவமா இருக்குன்ட்டு. நாடாளுமன்றம் வரைக்கும் இந்த சம்பவம் ஒழிச்சிருக்கு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் இதை பத்தி பேசும்போது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தான் பேசுறாரு. 1500 ஆண்டு பழமையான ஒரு கோயில், அந்த கோயில் வக்ஃப் வாரியத்துக்கு கீழே தான் இருக்கு, அந்த நிலத்துல தான் இருக்கு அப்படிங்கிற இதுல பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் எழுதுது. அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. அதன் பின் தானே இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மிகவும் தீவிரமாக ஏற்றப்பட்டதுன்னு நம்ம சொல்லியாக்கணும். இப்ப அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமும் நிறைவேற்றிட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கு. அதனால அதோடைய வருமானம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் தொடர்ச்சியா சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வருமானம் போய் சேர்வதில்லை அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஆர்டிகல் 370 நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி, அது ஆர்டிகல் 370 நீக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீர் மாநிலத்துல அந்த வக்ஃப் வாரியத்துல மூலமா காட்டப்பட்ட வருமானம் பாத்தீங்கன்னா மிக 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 சொற்பமா தான் காட்டப்பட்டது. 50 கோடி 30 கோடி இப்படிதான் காட்டப்பட்டதான்.
என்னைக்கு ஆர்டிகல் 370 வந்து அந்த காஷ்மீர்ல இருந்து நீக்கினாங்களோ அப்பத்திலிருந்து அது கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 400 கோடி வந்து வருமானம் வந்து ஜம்மு காஷ்மீர்ல அந்த வக்ஃப் வாரிய அந்த நிலங்கள் மூலியமா வக்ஃப் வாரியத்தோட மூலியமா பாத்தீங்கன்னா 400 கோடி வருமானத்தை காட்டுறாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த 400 கோடி இப்ப வருது இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வருமானம் யாருக்கிட்ட போய் சேர்ந்தது? ஒரு மாநிலத்துல மட்டும் இப்படின்னா இந்தியா முழுக்க எடுத்துங்க, ஒரு தனியார் அமைப்பிடம் மிகப்பெரிய அளவுல ஒரு சொத்து இருக்குன்னா அது வந்து வக்ஃப் வாரியத்துக்கு தான் முதலிடம். அவ்வளவு பெரிய சொத்து வச்சிருக்கிற ஒரு வாரியம் சரியான ஒரு முறையான கண்காணிப்பு இல்லை. சில பேர் அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிற சில பேர் வந்து வக்ஃப் வாரியத்தோட நிர்வாகிகளை இருந்து கொண்டு அதோட வருமானத்தை வந்து தொடர்ச்சியாக தின்று கொளுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற ஏழை முஸ்லீம் இருக்காங்க பத்தி அவளுக்கு உண்டான அந்த வக்ஃப் வாரிய சொத்து மூலயமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குதான்னு பார்த்தா சுத்தமா கிடைக்கிறது இல்லை. இது எல்லாம் முன்வைத்துதான் இன்று மிக பெரிய அளவுல பாஜக அரசு பாத்தீங்கன்னா இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நேற்று இரவு வந்து சட்டமா காக்கிட்டாங்க. கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல பிஜேபி அரசுக்கு வந்து சல்யூட் தான் பண்ணியாகணும். மோடி சர்க்கார் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு சல்யூட் தான் பண்ணியாகணும். வழக்கம் போல நம்ம திமுக அரசு நாங்கள் வந்து முஸ்லிம்க்கு ஆதரவாக இருக்கிறோம், நாடாளுமன்றத்துல எதிர்த்து வாக்கு வச்சிருக்கோம், 39 MP வச்சிருக்கிற திமுக அரசு பாத்தீங்கன்னா அங்க 22 பேர் தான். திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 39 MPக்கள் வச்சிருக்காங்க. ஆனால் 22 பேர் தான் வாக்கு வச்சிருக்காங்க. மீதி பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. ராகுல் காந்தியை காணோம், பிரியங்கா காந்தியை காணோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்க வந்து முஸ்லிமுக்கு ஆதரவா தான் செயல்படுறோம் அப்படிங்கிற இதுல வந்து சொல்லிக்கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம், அதுக்கப்புறம் வழக்கம் போல உச்ச நீதிமன்றத்துல நாங்க ராசா தலைமையில ஒரு வழக்கு ஒண்ணு போட போறோம் அப்படிங்கிற இதுலயும் ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பத்தி நம்ம பேசி ஆக வேண்டும். முஸ்லிமோட வாக்கு வங்கிக்காக நாங்கள் எந்த எல்லைக்கு ஒன்னா சொல்வோம் அப்படிங்கிற இதுலதான் திமுக இருக்கிறது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல வன்னியர்களுக்கு உட்பட்ட அந்த 10.5% ரத்து செய்யப்பட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 வருஷம் ஆக போகுது. திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா 0 தான் சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் முஸ்லிமோட வாக்கு வங்கிக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் திமுக, அதை விட அதிக அளவுல வாக்கு வங்கி வச்சிருக்கிற வன்னியர் சமூகத்தை ஒரு சின்ன கிள்ளிக்குரிய கூட நினைக்கலையே. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை யோசிச்சு பார்க்கணும்ல. நீங்களா இது நீங்க ஒரு பாடமா எடுத்துட்டு திமுக அரசுக்கு எதிராக செயல்பட முடியாது. ஒரு குடையின் கீழே நீங்க வாங்க. வன்னியர் சமூக மக்களே, முஸ்லிம் மக்கள் மூலம் நீ ஒரு குடையின் கீழே வாங்க. உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் மதிப்பு தெரியுமா? வன்னியர் சமூகத்துக்காக மட்டும் இதுக்கும் பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கு. எவ்வளவு? 5 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னா, ஒரு ஏழை எளிய வன்னிய மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கான்னு பார்த்தா இல்லை தானே. நீங்க வந்து பிரிஞ்சு இருந்தா, ஒரு குடையின் கீழே இருந்து உங்களுக்கு ஒற்றுமை காமிச்சா தானே அந்த வன்னியர் நலவாரியத்தோட அந்த 5 லட்சம் கோடி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நன்மையாச்சு கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு குடையின் கீழே ஒரு ஒற்றுமை இருந்தா தானே 10.5% வந்து ஏதாவது ஒரு உச்ச நீதிமன்றத்துல ஏதாவது ஒரு சீராய்வு முன்வாச்சு போடுவாங்க, அந்த தகவலை திரட்டுவாங்க. வன்னியர் சமூகத்தோட சமுதாய பின்னணியை சொல்லிட்டு அந்த தகவல் திரட்டுவாங்க. திரட்டி வன்னியர்களை மறுபடியும் 10.5% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க பிரிஞ்சு இருக்கிறதால கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு பட்டை நாமம் தான் திமுக அரசுல போடப்படுகிறது. நம்ம சொல்லி ஆகணும். முஸ்லிம் சமூகத்தை பார்த்தாச்சு நீங்க திருந்துங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு குடையின் கீழே வாங்க. அப்படி வந்தா மட்டும்தான் உங்களுடைய உரிமைகள் காக்கப்படும். நன்றி, வணக்கம் மக்களே.